जय श्री राम। பகவான் அவ்வப்போது அறிவித்துக் கொண்டே இருப்பார். விதயச்ச வைதிகாக துவதீய கம்பீர மனோனுசாரிணகான்னு ஆளவந்தார் தெரிவிக்கிறார். அவர் வேதத்தின்படி நடக்க வேண்டாம், பக்தன் செய்வதுபடி வேதம் தன்னை மாற்றிக் கொள்ளுமாம். அதை போல நிர்பயத்துவம் அரோகதா, பிற்காலத்தில் ராமனுக்கு இவரால் உதவி ஏற்பட போகிறது. அப்ப இவருக்கு என்னென்ன பலங்கள் வேணுமோ கொடுக்கணும்னு தேவர்கள் கொடுத்து வைத்தார்கள். நல்ல விஷயம் நம்ம இடத்துல பண்பு இருந்தாலோ ஒரு திறமை இருந்தாலோ அது தானாக எப்படியோ வந்ததுன்னு நினைக்கவே கூடாது. பகவான் பார்த்து நமக்கு அந்த திறமையை கொடுக்கிறார். ஹனுமார் லங்க முழுக்க சுத்தி சுத்தி வந்தாரோ இல்லையோ, வரும்போது எத்தனையோ பெண்கள் ஆடையெல்லாம் சரியா இல்லாமல் மதுபானம் செய்துவிட்டு நாட்டியம் ஆடிக்கொண்டு இல்லை இப்படி மயக்கம் போட்டு கிடந்தார்களாம். எல்லாரையும் ஹனுமான் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு இடத்துல வரும்போது ஹனுமானுக்கு சந்தேகம் வந்தது. நாமளோ நைஷ்டிக பிரம்மச்சாரி, பெண்களை ஏறெடுத்தே பார்த்திருக்க கூடாது. ஆனால் சீதையை தேடுவதற்காக ஒவ்வொரு பெண்ணையும் பார்க்கணும் இல்லையோ, இவள் சீதையா இவள் சீதையா இவள் சீதையான்னு பார்த்துத்தான் ஆக வேண்டும். அப்ப நம்முடைய பிரம்மச்சரியத்திலிருந்து நாம் நழுவி விட்டோமோ என்று தனக்கே ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தார், இல்லையே இந்த எந்த பெண்ணை பார்க்கும் போதும் என் மனசுல தவறான ஒரு எண்ணம் உதிக்கவே இல்லை, அதனால் நான் இன்னும் என் நிலையிலிருந்து தாழவில்லை என்று தானே தனக்கு தைரியம் சொல்லிக் கொள்ளுகிறார். ஒருவனுக்கு தர்மத்தின்படி நடக்கிறோமா இல்லையான்னு வேறு ஒருவர் வந்து சொல்லணுங்கிற தேவையெல்லாம் முதல்ல தொடங்கும் போதுதான். கொஞ்சம் பழக்கம் வந்து விட்டதென்றால் நாம செய்யறது சரியா இல்லையான்னு உள்ளேயே ஒரு ஒலி நமக்கு கேட்கும். பகவான் அவ்வப்போது அறிவித்துக் கொண்டே இருப்பார். விதயச்ச வைதிகாக துவதீய கம்பீர மனோனுசாரிணகான்னு ஆளவந்தார் தெரிவிக்கிறார். ஒரு பக்தன் முதல்ல தொடங்கும் போதுதான் நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்து நடந்து கொள்ளணுமா. நல்ல முதிர்ந்த பக்தனாக இருந்தால் அவர் என்ன பண்றாரோ அதன்படிக்கு வேதம் தன்னை மாற்றிக் கொள்ளுமா. அவர் வேதத்தின்படி நடக்க வேண்டாம், பக்தன் செய்வதுபடி வேதம் தன்னை மாற்றிக் கொள்ளுமாம். அதை போல நிர்பயத்துவம் அரோகதா, தானே தன்னுடைய மனதுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டார். அஜாட்யம், ஜடத்தன்மையினால் திகைத்து போவதுன்னு சொல்றோமோ இல்லையோ, ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணணும் தெரியாம திகைத்து போகக்கூடாது. அஜாட்யம், அந்த சமயத்துக்கு தகுந்தபடி யோசித்து செயல்பட தெரிய வேண்டும். அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். வாக் பட்டுத்துவம் ச, நல்ல பேச்சு சாமர்த்தியம். ராமனாலேயே இவர் நல்ல பேச்சாளன்னு கொண்டாடப்பட்டவர் ஹனுமான். அப்ப அதையும் நமக்கு கொடுப்பார். இத்தனை எதற்கு பயன்படுத்தினார்னால் ராம கைங்கரியத்துக்காக பயன்படுத்தினார். எப்ப ராமதாசன்னு தெரிந்து கொண்டு விட்டாரோ அப்ப கொடுத்த பலமெல்லாம் எதற்கு? அந்த தேவர்களெல்லாம் இவர் என்னமோ விஷமம் பண்ணணுங்கிறதுக்காக வரம் கொடுத்தா, பிற்காலத்தில் ராமனுக்கு இவரால் உதவி ஏற்பட போகிறது. அப்ப இவருக்கு என்னென்ன பலங்கள் வேணுமோ கொடுக்கணும்னு தேவர்கள் கொடுத்து வைத்தார்கள். அது நமக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு சக்தி பகவான் கொடுப்பாரோ இல்லையோ, ஏதோ ஒரு துறையில் மற்றவர்களால் பண்ண முடியாத ஒரு விஷயம் நமக்கு நன்னா வரும். அது என்னன்னு தெரிந்து கொண்டோம்னால் அதை கொண்டு உலகத்தில் பணம் பண்ணுறதுக்காக அல்ல, அதை கொண்டு பகவானுக்கு நாம் என்ன தொண்டு செய்யலாம்னு பார்க்கணும். நன்னா வேணு வாசிக்க வருதா, அதுக்கு எத்தனையோ இடத்துல கச்சேரி பண்ணலாம், பணங்காக சம்பாதிக்கலாம். அந்த ஒரு செயலை பகவானுக்கு அர்ப்பணிக்கணும் இல்லையோ, அவருக்காக வாசிப்பது, அவருக்காக வேலை செய்வது. என்னால் ஒரு நல்ல சமையல் பண்ண முடியும்னால் அதை செய்து நான் உண்ணுவதற்காக ஒரு பிரியம் இல்லை, ஒரு பெரிய உணவு விடுதி வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது. என்ன ஒரு நல்ல விஷயம் நம்ம இடத்துல பண்பு இருந்தாலோ ஒரு திறமை இருந்தாலோ அது தானாக எப்படியோ வந்ததுன்னு நினைக்கவே கூடாது. பகவான் பார்த்து நமக்கு அந்த திறமையை கொடுக்கிறார். கொடுத்தது எதற்கு? அவருக்கு பயன்படுத்தணுங்கிறதுக்காக. அர்ஜுனனிடத்திலே கண்ணன் ஒரு வார்த்தை சொல்றார், நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின் என்று 11வது அத்தியாயத்தில் கீதையில சொல்லுகிறார். பெரிய விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினார். காண்பித்த உடனே நான் இந்த யுத்தத்தை நடத்தி துரியோதனை கொல்லுவதுன்னு முடிவெடுத்து விட்டேன். அதனால் நீ ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், நீ ஒரு கருவியாக இருக்க வேண்டும். நான் இவர்களை கொல்வதற்கு எனக்கு ஒரு கருவி வேண்டும், அந்த கருவியாக நீ இரு. நிமித்த மாத்திரம், நீ முடிவெடுக்க வேண்டாம், நீ கொல்ல வேண்டாம், உனக்கு பாப புண்ணியம் வராது, எதுவுமே வராது. இப்போ நம்ம கையில் ஒரு கத்தி இருக்குது, கத்தியால் பழத்தை நெருக்கணும்னால் கத்தியை தானே யோசிக்குமான்னு, இந்த பழத்துக்கு வருத்தமாக இருக்குமோ, பழத்தை நாம் வெட்டலாமா கூடாதா, எதையுமே யோசிக்காது. அந்த கத்தி நாம் என்ன பண்ணணும்னு சொல்கிறோமோ அப்படியே பண்ணுமோ இல்லையோ, அதை போல அர்ஜுனனுக்கு சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே, இது தர்மமா அதர்மமா, இவர்களை கொல்லலாமா கொல்லக்கூடாதான்னு நீ யோசிக்காத.
அது என்னுடைய பொறுப்பு. நான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த யுத்தத்தை நடத்த போறேன்னால் உன்னுடைய கடமை, அதில் உன்னுடைய பங்கை ஆற்ற வேண்டும். நிமித்த மாத்திரம் பவன்னு சொன்ன. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.